kindly send it to the state office. Thank you, Sairam. Sairam, suppose உங்களால போஸ்ட்ல எல்லாம் அனுப்ப தேவையில்லை, இருக்குன்னு சொன்னா போதும், நாம அங்க வந்து அதே இடத்துல உட்காந்து ஸ்கேன் பண்ணிட்டு உங்ககிட்டயே கொடுத்துட்டு கூட வந்துடுறோம். வெல்கம் சார். இன்னைக்கு காத்தால பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெவியா ஆயிட்டதுனால, பசியே இல்லாததுனால, we are very eagerly waiting as a, என்ன சொல்றது, தவிச்சிட்டு இருக்கோம் சாமி கிட்ட, இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு. அதனால அஜெண்டாவிலே இல்லாத ஒரு சின்ன சர்ப்ரைஸ், ஒரு மினி சப்தாகம் இங்க நடத்தலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். இப்போ சப்தாகம் ஒன்னையும் கைத்தட்டல் பாருங்க, பத்தல கைத்தட்டல். ஒருவேளை அவர் வந்து கேட்டாதான் அந்த கைத்தட்டல் ஜாஸ்தி இருக்குமோ என்னவோ தெரியல. சாப்பாடு வர்ற வரைக்கும் அவர் நம்மளை என்கேஜ் பண்ணிக்குவார். அக்ரீட்? இன்ட்ரோடக்ஷனே தேவையில்ல சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். அங்கிங்கநாதபடி எங்கும் பிரகாசமாயிருக்கும் ஆனந்த சச்சிதானந்த மூர்த்தி நம் சுவாமியின் திருடங்களை நமஸ்கரித்து, இந்த சான்ஸுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸுக்கு என்ன மெயினா என்னன்னா, இந்த சேவையை பத்தி சொல்லணும், நாமஸ்மரணையை சொல்லிட்டே செய்யணும். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது நிறைய பேர் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்லயும் கேட்டு இருந்திருக்கோம் இல்லையா? தூக்கத்துல அப்படியே இருக்க மாதிரி இருக்கும், அப்படியே கேட்டு இருந்திருக்கோம். எஸ், டோட்டலா நீங்க சுவாமியோட எல்லா ஸ்பீச்சையும் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு திங். ஒன்னு வந்து நாமஸ்மரணை எப்போ சொல்லிட்டே இருக்கணும் சொல்லுவாரு. சர்வதா சர்வ காலேஷு சர்வத்திர ஹரிச்சிந்தனம், 24 மணி நேரம் நாமஸ்மரணையை சொல்லணும். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா 24 மணி நேரத்தை இதை சொல்லிட்டே இருந்தாங்க என்னன்னாக்கா, புண்ணியம்ன்ற பேங்க் பேலன்ஸ் ஒண்டித்தான் ஏறும், நம்ம தலையெழுத்து மாறாது. நம்ம தலையெழுத்து மாறணும் அப்படின்னாக்க நம்ம சேவை பண்ணத்தான் முடியும், இல்லாட்டா சான்ஸே இல்லை, தலையெழுத்து மாறாது. இதுக்கு ரெண்டு இடத்துல நம்ம ராமாயணத்தில் ஒன்று சொல்லலாம். வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த பாலம் கட்டும் பொழுது இந்த அணில் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட சேவை செஞ்சது. இந்த அணில் சேவை செஞ்ச போது என்ன பண்ணாங்க, ராமர் பார்த்தாரு, என்ன இந்த குட்டி இவ்வளோ அழகா இவ்வளோ வேலை செஞ்சுன்றது. ஒருத்தர் சொன்னா பார்த்தீங்களா, அணில் குட்டி அப்படின்ற மாதிரி, குட்டியை இவ்வளோ வேலை செஞ்சதுன்னு சொல்லிட்டு அதை உட்கார வச்சு கேட்கும்போது, அது கிட்ட கேட்குறாங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது அந்த அணில் குட்டியை சொல்றது, ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாரும் போயிட்டு ராமவன் ராமாட்டோ ராமத்திரி போட்டு குதிச்சு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக எடுத்து உடம்புல வந்து வெளில வந்து ஒரு டான்ஸ் மாதிரி ஆடுவோம். அப்போ என்ன ஆகுனா, அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் நாங்கள் வத்து அடிச்சிடுவோம்னு. முடியுமா? அந்த உணர்வு ராமர் அப்படியே மனசெல்லாம் அப்படியே பெருமை அவருக்கு, இந்த குட்டிக்கு 3 அறிவு, இந்த அணில் இவ்வளோ வேலை செய்யறதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணார், சரி இன்னொரு குரூப் அதில் ரெண்டா பிரிஞ்சிருக்கு, சேவாதல் குரூப் ரெண்டா பிரிஞ்சிருக்கு போல் இருக்காங்க. அந்த குரூப் என்ன பண்ணிச்சு, இன்னொரு பண்ணிச்சு, தண்ணில் போயிட்டு ராமவன் ராமட்ட வந்துட்டு வெளியில மண்ணில் வந்து புரளுமா, மண்ணில் புரண்டு வந்து அது வந்து என்ன பண்றது, ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து உடம்பு உதித்துக்கிறது இப்படின்னு. அப்போ வந்து கேட்கிற ராமன், நீ இந்த குரூப் என்ன பண்றதுன்னு. இந்த சேவாதல் சொல்லல, அதுக்கு அந்த சேவாதல் ஹெட் தான் சொல்லணும், அது கூட டிசிப்ளின். ஸோ நேரம் அங்க வந்த உடனே ராமர் கேட்கிற, நீ என்ன பண்றேன்னு. அது சொல்லுது, சுவாமி நேத்து நீலண்ணா போட்ட இது இருக்கு இல்லையா, பாலம் இருக்கு இல்லையா, அதுல கேப் இருந்தா அதை நாங்க போட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக அந்த மண்ணை ஊத்து போனது. அந்த உணர்வு பாருங்க சாயிராம். சோ அப்ப பார்த்தாரு, இவருக்கு என்ன பண்றது இல்லையா, எடுத்து அப்படியே தடவி தராரு, முதுகுல 3 கோடு வந்தது. இன்னைக்கு பிறக்கிற அணிலுக்கு கூட முதுகுல 3 கோடு வருதா இல்லையா? சோ தலையெழுத்து மாறி விட்டுதுன்னு அதுக்கு சொல்ல வரேன்.
தலையெடுத்து மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த அணிலுக்கு இல்ல இப்ப இருந்து உடனே கேட்க கூடாது. சார் நாங்க கூட புட்டபர்த்திக்கு போய் சேவை பண்ணா சுவாமி எங்க முதுகுல 3 கோடு போடுவாரான்னு. 3 கோடு வராது, 300 கோடி ஜென்மம் அப்படியே கரைஞ்சிடும், நம்மளுக்கு தெரியாது சாயிராங்க. சுவாமி புட்டபர்த்தியில ஒரு விஷயம் நடந்தது. 14 வருஷமா ஒரு அம்மா பிரான்ஸ்ல இருந்து வந்த குரூப்ல இருந்து அவங்களுக்கு ஒரு தடவை கூட ஃபர்ஸ்ட் டோக்கனே கிடைக்கல. ஒரு தடவை கூட ஃபர்ஸ்ட் டோக்கனே கிடைக்காது. இந்த அம்மா மறந்து போச்சு எத்தனை தடவை வந்தேன்னு சொல்லிட்டு. சாமி ஞாபகம் வச்சிருக்கிறாரு. 15வது தடவை வரும்போது நீ முன்னாடி வந்த 14ல நான் ஒரு தடவை கூட உனக்கு ஃபர்ஸ்ட் டோக்கனே தரல. யாரு? ஓ அப்படியா சாமின்றாங்க அந்த அம்மா. சாமி கணக்கு போட்டு வச்சிருக்காரு. ஆனா ஒவ்வொருத்தையும் உள்ள யாராவது நான் இன்டர்வியூ கூட்டின்னு போனா ஏதோ சாய் சிஸ்டருக்கோ சாய் பிரதருக்கு என்ன காட்டிலும் ரொம்ப பிரச்சனை போல் இருக்கு, அதான் சாமி உள்ள கூப்பிட்டு பேசுறாரு அப்படின்னு அந்த மனப்பான்மை அப்படி வளர்த்துனதுனால இன்னைக்கு நான் உன்னை கூப்பிட்டேன், இன்டர்வியூ கூப்பிட்டேன், உனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் சொல்றேன், உன்னுடைய அடுத்த 14 ஜென்மத்தை நான் கேன்சல் பண்ணிட்டேன் சாமி. சோ இந்த சேவை பண்ணும்போது நம்மளுக்கு தெரியல பாருங்களேன். நீங்க போய் ஒரு இடத்துல போய் பஜனைக்கு போறதுக்கு எத்தனை ஸ்டெப் வச்சீங்களோ அத்தனை ஜென்மம் கேன்சல் ஆகலாம். எத்தனை தடவை கை தட்டினீங்களோ அத்தனை தடவை உங்களுக்கு கேன்சல் பண்ணலாம். we don't know. சுவாமியோட கணக்கே தெரியாது. சுவாமி கணக்கே எப்பவுமே வேற தானே. 3 - 1 = 1 எல்லாருக்கும் தெரியும். 3 - 1 = 1 சுவாமி சொன்னது தெரியும். ஆனா -3 - 1 எவ்வளவு வரணும்? 2 தான் வரணும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா சுவாமி கணக்கு வேற. 3 - 1 = 1. எப்படி? சுவாமி ரொம்ப அழகா சொல்றாரு. அவரு முன்னாடி கண்ணாடி இருக்கான், கண்ணாடி முன்னாடி சுவாமி நிக்கிறாராம். இப்ப சாமி சொல்றாரு நான் இருக்கேன், கண்ணாடி இருக்கு, அதுல பிம்ம இருக்கு, 3 இருக்கு, கண்ணாடியை எடுத்துரு -1. அப்ப நான் ஒண்டி தான் இருக்கேன், நான் ஒண்டி தான் நிரந்தரம்ன்றாரு. சாமி பல இடத்துல தான் அது மாதிரி ப்ரூஃப் கொடுத்திருக்கிறார் தான் நிரந்தரம்ன்றதுக்கு சொல்றதுக்கு. இந்த போலாராய்டு கேமரா இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கிறாங்க. உடனே போட்டோ வரும். அப்போ சுவாமி MBA ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டார், ஹவு மெனி, அழகா கேட்பார் இல்லையா, ஹவு மெனி. பசங்க சொன்னாங்க சுவாமி we are 30 ஸ்டூடெண்ட்ஸ். உடனே சுவாமி சொன்னார் சரி 2 பேரா வாங்க போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. சோ 2 பேரு போட்டோ முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 பசங்க 3 பேர், அது மொத்தம் 30 பேர். அப்ப எத்தனை போட்டோ? 15 தடவை போட்டோ முடிஞ்ச உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் கிட்ட சாமி போட்டோ வந்துருது இல்லையா, அதை காமிக்கிறாரு. காமிச்சிட்டு நான் அதுல அழகா இருக்கேன்னு கேட்கிறாரு. யாரா பதில் சொல்ல முடியுமா? சாமி நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி சொல்லும்போது சோப் போடாது. அப்ப ஏன் சாமி இவ்வளவு அழகா இருக்கேன்னு சாமி அந்த கூட்ட ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஒன்று சொல்றாரு பாருங்க. இந்த போட்டோல பாரு நான் இருக்கேன், இந்த 2 பசங்க வேற யாரோ வச்சுட்டாரு. திருப்பியும் நான் இருக்கேன், இந்த 2 பசங்க வேற பையன். பாத்தீங்களா, இங்க நான் இருக்கேன், இது பத்தி வேற ஒண்ணு. புரிஞ்சுதா? நான் ஒண்டி தான் நிரந்தரம், மத்ததெல்லாம் வந்து போகும்னாரு. எதை எப்படி பாருங்களேன். that is why is called a master. A master is one who can come down to the level of students or children, whatever it is. அவர் சொல்லிக் கொடுக்கறதுலாம் ஆச்சரியமா இருக்கும். ஒரு கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. 1ஆம் கிளாஸ் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி தர்றாரு. சின்ன பிரைமரி ஸ்டூடெண்ட்கே புரியுற மாதிரி சொல்லி தர்றாரு. எப்படி ஆச்சுன்னு பாருங்களேன். பசங்களுக்கு எல்லாருக்கும் அன்னைக்கு கிறிஸ்மஸ் டே சுவாமி பெங்களூர்ல இருந்து அந்த ஜாய் ஐஸ்கிரீம் ஃபேக்டரி அங்க சுவாமி தான் ஓபன் பண்ணாரு. அவங்க எல்லாம் பிரசாதமா கொடுத்துருக்காங்க. it was distributed to everybody. All the students are taking this prasadam. Swami came all the way and கிட்ட வந்துட்டு அங்க கேக்குறாரு, இப்போ நீ என்ன சாப்பிடுறேன்னு ஒரு பையனை, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனை கூட்டி கேக்குறாரு, என்ன சாப்பிடுறேன்னு. நம்மளாம் தான் சொல்லியிருப்போம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு சொல்லியிருப்போம் நம்ம. ஆனா அந்த பையன் அழகா சொன்னா, நோ சுவாமி நான் பிரசாதம் சாப்பிட்றேன், உங்க பிரசாதம் சாப்பிட்றேன்னு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் சொல்றான், பிரசாதம் சாப்பிட்றேன் சுவாமி. ஓ பிரசாதமா அப்படி சொல்லவே சுவாமி கேட்கிறாரு, என்ன சாப்பிட்ற, என்ன பிரசாதம்? ஐஸ்கிரீம் சுவாமி. ஓ ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா, உனக்கு எப்படி ஐஸ்கிரீம் ரொம்ப ஹாட்டா இருக்கான்னு கேட்டாரு. இல்ல சாமி கூலா இருக்கு சாமி. கருப்பா தானே இருக்கு. இல்ல சாமி ஒயிட்டா இருக்கு சாமி. அப்புறம் இப்படி கசப்பா இருக்கான்னு கேட்டாரு. இல்ல சாமி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்ப சாமி சொல்றாரு, கடவுள் கூட இப்படிதான் ஸ்வீட்டா இருப்பாரு, கூலா இருப்பாரு, பியூரா இருப்பாரு. இதான் கடவுள். 1ஆம் கிளாஸ் பையனுக்கு கடவுள்னா இதுக்கு மேல ஒரு டெஃபினேஷன் யாராலும் தர முடியாதுங்க. எக்ஸலன்ட் டெஃபினேஷன். அந்த பையன் மறப்பானா லைஃப்ல. அதுக்கப்புறம் அடுத்தது சொல்லி தராரு பாருங்க, என்ன பிராண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு கேட்டாரு. அந்த பையன் சொன்னான், சுவாமி ஜாய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஜாய் ஐஸ்கிரீம் என்ன ஸ்பெல்லிங்? JOY ஜாய். அன்னைக்கு சுவாமி சொல்றாரு, இன்னைக்கு என்ன விசேஷம்? கிறிஸ்துமஸ். ஜேனா ஜீசஸ் ஃபர்ஸ்ட், ஓ அதர்ஸ் நெக்ஸ்ட், why you லாஸ்ட்னு சொல்லி தராரு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனுக்கு சாமி சொல்லி தராரு பாருங்க. எப்பவுமே நீ நினைச்சுக்கோ, நீ கடைசியா நினைச்சுக்கோ, ஒண்ணு ஃபர்ஸ்ட் பகவான் வச்சுக்கோன்னு. சாயினாலே அதான் அர்த்தம். SAI சுவாமி ஃபர்ஸ்ட், ஆல் அதர்ஸ் நெக்ஸ்ட், ஐ லாஸ்ட். ஐ LAST, ஐ LOST கூட. ஐ லாஸ்ட் மீன்ஸ் ஈகோ இஸ் லாஸ்ட். LOST
அப்ப ஐ லாஸ்ட்னு அர்த்தம். சாமியோட கணக்கு வந்துருச்சு பாருங்க. மேன் மைனஸ் ஈகோ இஸ் ஈக்குவல் டு காட். சாமி சொல்றாரு, அந்த ஃபார்முலா வந்துருச்சு இல்லீங்களா? So that's why Swami always says that ego இருக்க கூடாதுன்னு. When you have egos, you won't be sitting there. இல்லீங்களா? ஈகோ மீன்ஸ் வாட் இஸ் ஈகோ? ego, edging God out. அப்ப தள்ளி விட்டுறது, சாமி நீ பண்ணல நான் தான் பண்ணேன்றது. ஆர் erasing God out. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககன சதஷம் தத்தமஸ்யாதி லட்சியம் ஏக்கம் நித்தியம் விமலம் அச்சலம் சர்வதி சாட்சிபூதம். உள்ளுக்குள்ள சாட்சிபூதமா உள்ள பார்த்துட்டு இருக்கிறாரு, அந்த சாட்சி அழிச்சுக்கிறது தான் erasing God out ஈகோன்னா. அப்ப சாமி சொன்னாரு, பட் எவ்ரிதிங் ends in ego, everything should end in ego. தலை பிச்சுக்கிற மாதிரி இல்ல, ஈகோவே கூடாதுன்னாரு. அப்புறம் சொல்றாரு ஈகோல தான் எல்லாம் முடியணும்னு. வாட் இஸ் ஈகோ? ஈஜிஓ. எவ்ரிதிங் இஸ் காட் ஒன்லி, தட் இஸ் ஆல்சோ ஈகோ. அதுல முடியணுமா? எதுவுமே ஈகோ பகவான் தான் பண்ணாருன்ற எல்லாம் கொண்டு வரணும்ன்றாரு. என்ன பியூட்டி பாருங்க. சோ அந்த ஈகோ இல்லாம இருக்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவல் ஈகோ இஸ் ரொம்ப டேஞ்சரஸ்ங்க. எல்லா ஈகோயை காட்டிலும் ஸ்பிரிச்சுவல் ஈகோ இருக்கு பாத்தீங்களா, நம்மளை எங்கோ கொண்டு தள்ளி விட்டுரும். அதான் சுவாமி சொல்றாரு, when you have ego, ஈகோஸ்னு அர்த்தம், you won't be sitting there. அப்ப ஈகோ இருக்கிற இடத்துல இருக்கிறது இல்லைன்ற ஆயிடுது. அப்ப ஈகோ இல்லாம இருக்கணும்னா ஒண்ணு இந்த ஈகோ இருக்கலாம், எது எல்லாமே பகவான் பண்றாரு அந்த ஈகோல தான் இருக்கணுமே தவிர வேற ஈகோ நம்ம வளர்த்துக்க கூடாது. எஸ்பெஷலி ஸ்பிரிச்சுவல் ஈகோ கூடவே கூடாது அப்படின்றது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சாமி சொல்றாரு, சாமி கிட்ட வந்தாலே அவருக்கு ஒரு ஸ்பெஷலா நம்மளுக்கு ஒரு சத்யசாய் ஆர்கனைசேஷன்ல வந்த உடனே நம்மளுக்கு ஸ்பெஷலா ஒண்ணு கொடுப்பாராம். அது என்னன்னா கிர்னு பேரு, GIR கிர். வாட் இஸ் தட் கிர்னாக்க நாலேஜ் கொடுப்பாரு நம்மளுக்கு. he gives us the power to know that he is God ன்றதுக்கு. எப்படி அது அவன் அருளால் அவன் தாள் பணிந்து நம்ம பேசுறோமே, அது அப்படிதான் கொடுப்பாராம் அவரு. எப்படி கொண்டு வராருன்னு பாருங்களேன். இதுக்கு நான் யூசுவலா கதை மாதிரி சொல்லுவேன், அது இப்பயும் நான் சொல்றேன். இட் இஸ் a very thought provoking. இது கிருஷ்ணதேவராயருடைய சபையில உங்களுக்கு தெரியும், தென்னாலிராமன் ரொம்ப ரொம்ப விக்கட்ட கவி, ரொம்ப ஃபேமஸ். நம்மளுக்கெல்லாம் மூளை ஏதோ ஆல்பா மைண்ட் சொல்றாங்க 5% தான் யூஸ் பண்றோம்னா, அந்த ஆளுக்கு உடம்பு ஃபுல்லா மூளை போல இருக்கு. அவன் என்ன பண்ணான் பாருங்க, அவன் வந்து விகட கவி நல்லா பேசுவான். ராஜாக்கு எப்பாவது மனசு தளர்ந்திருந்தா உடனே போய் அவனுக்கு சரி பண்ணி எல்லாம் பண்ணுவான். அப்போ ஒரு நாள் பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு ஆள் வந்தான். அவன் வந்து போட்டி போட்டதுக்காக, அதாவது லிட்ரரி கிரிட்டிசிசம், அப்படி ஒருத்தர் இந்த வெட்டி ஒட்டி பேசுறது இல்லையா, என்ன சொல்லுவான், டிபேட், அதுக்கு ரெடியா இருக்கும், யார் வரீங்கன்னு கேட்டான். அப்போ யார் வரீங்கன்னு ராஜா கேட்ட உடனே முன்னாடி உட்கார்ந்து யாரும் கை தூக்கல, பயம், தோத்து விட்டால் அவமானம் என்று. ஏன்னா வெளியூர்ல இருந்து பண்டிட்டு அவங்கிட்ட வாதாடணும், என்ன பண்றது தெரியல, எல்லாம் வாய மூடின்னு இருந்தாங்க. அப்போ தென்னாலிராமன் மொத்தம் கையை தூக்கினான், எஸ் நான் ரெடியா இருக்கேன்னு. ராஜா சொன்னாரு, நீ விகட கவிப்பா, நீ நல்லா பேசுவ, அதெல்லாம் விஷயம் வேற, ஆனா நீ பண்டிட்டோட வாதாடணும், முடியுமான்னு கேட்டாரு. உள்ள இருக்கிற சரஸ்வதி அம்மா பார்த்துப்பா, தைரியமா பண்ணுங்க, நான் ரெடியா இருக்கேன்னு. ஆஹா, உள்ள இருக்கிற சரஸ்வதி அம்மா பார்த்துப்பான்னு சொல்றதுக்கு பேர் தான் என்னன்னாக்கா செல்ஃப் கான்பிடன்ஸ் பேராம். சாமி ஆச்சரியமான ஒரு விளக்கம் தராரு. வாட் இஸ் செல்ஃப் கான்பிடன்ஸ்? சாமி என்ன தெரியுமா சொல்ற, செல்ஃப் மேல இருக்கிற கான்பிடன்ஸ் செல்ஃப் கான்பிடன்ஸ் தான். செல்ஃபா இருக்கிறது பகவானா நம்ம உடம்புல, அவர் மேல கான்பிடன்ஸ் வச்சு இதை நான் நடத்தி கொடுப்பேன் அப்படின்னா தான் அதுக்கு பேர் செல்ஃப் கான்பிடன்ஸ். செல்ஃப் கான்பிடன்ஸ் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம், தன்னம்பிக்கைன்னு. தன்னம்பிக்கை கிடையாது, சாமி கொடுக்கிற விளக்கமே வேற. சோ இவன் ஓகேன்னு உடனே எப்ப வச்சுக்கலாம் போட்டி, நாளைக்கு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே எல்லாரும் கூடி இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பண்டிட் எழுந்து சொல்றான், எனக்கு ஈக்குவலா பெரிய பெரிய ஆளெல்லாம் கொண்டு வந்து வைப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனால் ஒரு சுண்டக்கா பயலை எனக்கு முன்னாடி உட்கார வச்சிருக்கீங்களே மகாராஜா, அதனால நான் இன்னைக்கு வாயில எதுவும் கேட்க போறது எல்லாம் சைன்ல தான் பண்ண போறேன், நீ ரெடியான்னு கேட்டான். இவரு அங்க பாக்குறாரு, தென்னாலிராமன் சொன்னான், எஸ் ரெடி, கட்டாயம் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படியா, சரி எப்ப பண்ணுங்க அப்படி சொல்லும் போது, யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது? அந்த பண்டிட் சொன்னா, நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறேன். நடுவில் பேசக்கூடாது, ரைட், பேசவே ஆரம்பிச்சான். அவன் நாக்கன் வெள்ள நீட்டி ரொம்ப ஆணித்தரமா கையை நீட்டி அப்படி காமிச்சான், இப்படி ஒரு விரல. உடனே தென்னாலிராமன் ஒரு சொட்டு கூட அப்படி யோசனை பண்ணவே இல்லை, கையை அப்படி தட்டி அவன் நாக்க நீட்டி இப்படி பண்ணான். அந்த பண்டிட்டு பார்த்தா, என்ன ஆன்சர் சூப்பர்ன்றான். தென்னாலிராமனுக்கே புரியல, ஓ இது அப்படி ஒரு ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னும் போது, அந்த பண்டிட் என்ன பண்ணா, 3 விரலை வச்சு இப்படி காமிச்சான். இவன் பண்ணா அப்படின்னா பாருங்க, ஓ சூப்பர் ஆன்சர் தென்னாலிராமன் பார்த்தான், இந்த தடவையும் அம்மா காப்பாத்திட்டாங்களோ, ஆஹா சூப்பர், வெரி குட்னு. மூணாவது கேள்வி என்ன அப்படின் போது, அவன் கையை இப்படி வச்சு இப்படி காமிச்சான். உடனே தென்னாலிராமன் பார்த்தான், இப்படி பண்ணான் பாருங்க. அவன் நேரம் வந்து காலில் விழுந்தான். காலில் விழுந்து
அப்பனே உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி நான் பார்த்ததே இல்லப்பா, இவ்வளோ அறிவா ஆன்சர் பண்றியே, உன்னை போய் நான் சுண்டக்கா பையன்னு திட்டேன்னு என்ன மன்னிச்சுக்கோ, அடிச்சு விடாத அப்படி சொல்லிட்டு ராஜா நான் போறேன்னா. ராஜா பார்த்தாரு, இங்க வாடா டே, என்னன்னே தெரியலையடா, என்னடா பேசினீங்க, நீ ஒத்தையா ரெட்டையா 3 4 5 சொல்லிட்டு ஜெயிச்சான் பூச்சான்னு சொல்லிட்டு போயிருக்கே, என்னையா அர்த்தம் அதுக்கு அப்படின்னு கேட்டான். உடனே அது இல்ல மகாராஜா, அவன் என்ன தெரியுமா, நான் என்ன தெரியுமா பண்ணேன், ஒரு விரலை இப்படி காமிச்சு கடவுள் ஒருவர் தான் என்று ஆணித்தரமாக சொன்னேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான், எனக்கு எப்படி தெரியும்னாரு. நீ சொல்லு. அவன் 2 விரலை காமிச்சு அப்படிப்பட்ட கடவுள் சிவசக்தி சொரூபமாக 2 தத்துவங்களாகத்தானே இருக்கிறார்கள் என்று காமிச்சானே அப்படின்னார். தென்னடான் பார்த்தா, ஓ இப்படி ஒரு ஆன்சர் இருக்குதா, அவனுக்கே தெரியாது. 2வது கேள்வி, நீ என்ன சொன்னேன்னு. நான் இப்படி காமிச்சேன். நீ சொல்ற அந்த 2 கடவுள் சொன்னிய சிவசக்தி சொரூபம், அவர் சிவன் பிரம்மா விஷ்ணு என்று 3 தத்துவங்களாகத்தானையா இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான், அதுக்கு என்ன சொன்னான், கடவுள் என்று 3 தத்துவம் அல்லடா, 4 வேதத்துக்கு அப்பாற்பட்டவதான்டா கடவுள்னு சொன்னான். இப்படிதானே காமிச்சான் அவன். சோ 4 வேதத்துக்கு அப்பாற்பட்டவதான் யா கடவுள் அப்படின்னு. சரி, 3வது காமிச்சு என்னது, இப்படி காமிச்சு என்னது, பஞ்சபூதம் தான் கடவுள் என்று நான் சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான், பைத்தியமே, பஞ்சபூதம் கடவுள் அல்ல, அதை அடக்கி ஆள்பவர் தான்டா கடவுள்னு சொன்னான் அப்படின்னா. ஓஹோ பியூட்டிஃபுல், ஆஹா அப்படின்னு. ராஜா என்ன மன்னிச்சிடுங்க, அவனை வேற திட்டிருக்கேன், ஊர்க்காரங்களாம் சேர்ந்து என்ன அடிச்சிடுவாங்க, நான் ஓடி போறேன் அப்படின்ட்டு அவன் போறதுக்கு ரெடியா வெளில கிளம்பும் போது தென்னாலிராமனை கூப்பிட்டாரு. டேய், அவன் சொன்னதெல்லாம் கரெக்டான்னு யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியுமா, அப்ப நீனையா சொன்ன அப்படின்னா. முதல்ல அந்த ஆள் போயிட்டானா பாருங்க, அந்த ஆள் போயாச்சு, வெரி குட், அந்த ஆள் போயாச்சு. இப்ப எனக்கு கொடுக்க வேண்டிய பரிசை முதல்ல கொடுங்க, நான் அப்புறம் சொல்றேன். என்ன டவுட், அப்ப தரலன்னு என்ன பண்றது, இவ்வளவுதானே சொன்னேன்னு சொல்லிட்டு. சோ அதையும் வாங்கிட்டான். வாங்கிட்ட பிறகு இவன் சொன்னான், அந்த ஆள் என்ன பார்த்து உதைப்பேன்னா, நீ என்ன சொன்ன, நான் சும்மா இருப்பேன்னா 2 கண்ணை பிடுங்கிடுவேன்னு காமிச்சேன். இதையா சொன்ன, போயும் போய் இதையா பேசின நீ, உங்களுக்கு வேண்டிய ஆன்சர் கிடைச்சிச்சா இல்லையா. 2வது என்ன, எனக்கு அவன் நாமம் போடுவேன்னு சொன்னான், நீ என்ன பண்ணுவேன், அழிச்சிடுவேன், இதையா சொன்ன டேய். 3வது என்ன சொன்ன, என்ன அரைவேன்னு காமிச்சான். இப்படி நான் இழிச்ச வாயினா குத்தி விடுவேன்டா, குத்தின்னு காமிச்சேன், இவ்வளவுதாங்க காமிச்சேன் அப்படின்றான். அன்பர்களே, இப்படிதான் சுவாமி நினைச்சாருன்னா ததக்கு புதுக்குன்னு பாகவதம் சொன்னா கூட சூப்பரா இருக்குன்னு நீங்க கை தட்டதுக்கு காரணம் அவர் சொல்றாரு உள்ளது, நான் பேசலை. இது சத்தியம், எனக்கு தெரியும் அதை பத்தி. பிகாஸ் இப்போ அதே மாதிரி பகவானுடைய காரியம் உள்ளுக்குள்ள அவர் எடுத்து பண்றான்னு நீங்க கணக்கு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வெளியில எங்க வேணா போய் எதை வேணா சாதிச்சு காமிக்கலாங்க. இவ்வளவு பெரிய மாநாடு இந்த பக்கம் நடத்தணும்னு நீங்க யாராவது நினைச்சு முடியுமான்னு. எஸ் ஆரம்பிச்ச பிறகு இத்தனை பேர் கூடி இருக்கோம், எப்படி சாயிராம், எல்லாம் பகவான் நடத்துறாருன்னு கணக்கு நம்ம நினைச்சிட்டோம். அதான் சாமி அந்த அழகா சொன்னார் பாத்தீங்களா, நல்ல காரியம் ஆரம்பிக்கணும் செய்யணும்னு மாத்திரம் நீ நினை, அத்தோட உன் வேலை முடிஞ்சது, மீதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்றார் இல்லையா சுவாமி. சோ அந்த வேலையை நீங்க இங்க இல்லைங்க, எந்த மாநாடு இருக்கட்டும், சுவாமியுடைய வெரி மெகா ப்ராஜெக்ட் எது வேணா நினைச்சு பாருங்களேன், எப்படி நடத்துறாங்க என்னமே தெரியவே தெரியாது, அத்தனை பிரமாதமா நடக்கும். சரிங்களா. சோ இனிமேலாவது சத்யசாய் ஆர்கனைசேஷன்ல ஏதாவது வைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு சப்தாகமே வைக்கிறேன்னு சொன்னா கூட அது யார் சார் நடத்துறது, எப்படி சார் நடத்துறது, எப்படி சார் ஆள் சேர்க்கறது, நோ ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுங்க, மீதி ஆள் அனுப்ப வேண்டியது அவர் பொறுப்பு, அது அவர் பண்ணுவார், கட்டாயம் பண்ணுவார். ஓகேவா. சோ ஐ திங்க் இப்போ எத்தனை பேர் எந்த காரியம் இருந்தாலும் சாமி நடத்துவார்னு சொல்லிட்டு கட்டாயமா பண்ணுவேன்னு கை தூக்குங்க பார்க்கலாம். சாய் நான் நோட் பண்ணிக்கோங்க, வாங்க பாருங்க, போட்டோ எடுப்பேன். தேங்க்யூ சாய்ராம், தேங்க்யூ சாய்ராம், தேங்க்யூ 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 தேங்க்யூ. இந்த வாய்ப்புக்கு இந்த வாய்ப்புக்கு ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். தேங்க் பண்ண ரொம்ப ஃபார்மல் ஆயிடும், ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா நான் ஏங்கிட்டு இருந்தேன், கிடைச்சிடுச்சு. சாமிக்கு ரொம்ப ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா இருக்கு சாய்ராம், அதான் சொல்ல முடியும். ஜெய் சாய்ராம். ஆக்சுவலா இதே மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சு நாங்க ஸ்டூடெண்டா இருக்க காலத்துல டிஎன் சேஷன் வந்து ஒரு வாரம் பருத்தியில தங்கிட்டு இருந்தாரு. தங்கும் போது பாத்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு மீட்டிங் வந்துட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தர் சரியா பேசல, இல்ல கொஞ்ச நேரம் டைம் இருக்குன்னா உடனே சாமி கூப்பிட்டு டிஎன் சேஷனை பேச சொல்லுவாரு. அவரே என்ன சொன்னாரு, ஒரு தடவை என்ன வந்து ஒரு ஸ்டாப் கேப் ஸ்பீக்கராகவே ஆக்கிட்டாரு சாமின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச்சில் சொல்லிட்டே பேசினார் ஒரு 15 நிமிஷம். அதே மாதிரி நம்ம இருந்தாலும் கூப்பிட்டாலும் நம்ம எல்லாருக்கும் உற்சாகம் தர மாதிரி பேசின சாய்ராம்க்கு ஐ திங்க் இன்னொரு 1 hour கூட பேசலாம் சார்.
ஆனா என்ன சாப்பாடு ஆறிடும். அந்த சோகம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எல்லாரும் இட் இஸ் ஆல்ரெடி ரெடி. ஸோ ஐ திங்க் இப்போ நம்ம வந்து பிரேக் பண்ணுவோம். நம்ம ஷெடியூலோட கொஞ்சம் லேட்டாக இருக்கும், இருந்தாலும் மத்தியான திங்ஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 மணி ஆகுது ஏன் வாட்சில். ஸோ நம்ம வி வில் ஒன்ஸ் அகேன் அசம்பிள் அட் 3 o'clock. இதோடைய இன்றைய 2ஆம் அமர்வு முடிவடைகிறது. சாய்ராம் 3 மணிக்கு திருப்பி மகிழாஸ் எல்லாரும் சைட் கேட்ஸ் வழியா இல்லாம அந்த மெயின் கேட் வழியா பின்னாடி இருக்கிற கேட்ஸ் வழியா தான் போக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க மகிழாஸ் அப்படியே பின்னாடி இங்க இருந்தே வரிசையா போயிடலாம். அங்க வந்து 3 கவுண்டர் தான் ஜென் சைட்ல இருக்கு. அதனால கொஞ்சம் அமைதியா போனீங்கன்னா 3 கவுண்டர்ல வாங்கிக்கலாம். ஸோ சாய்ராம்.